ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய வீடியோவில் நெய்வேலி டு ஸ்ரீமுஷ்ணம் அந்த சாலையில் இரவு நேரத்தில் நடந்த அதிபயங்கர நிகழ்வை பற்றி தாங்க முழுவதுமாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நானே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஷேர் பண்ணது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ரவிக்குமாருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தாங்க நடந்திருக்குது. 2000 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்குது. ரவிக்குமாருடைய வேலை என்ன அப்படின்னா இந்த சிற்ப வேலைகள் செய்கிறது தான் வழக்கமாகவே வச்சுருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்து சில குடும்பத்தார்கள்லாம் ஒன்று சேர்ந்து போயிட்டு நாங்கள் ஒரு கோவில் கட்டுறோம், அதற்கான சிலைகளை நீங்கள் தான் வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. ஏன் அப்படின்னா இவர் இந்த சிலைகள் செய்கிறதுல ஓரளவு நல்லா தத்ரூபமாக பார்க்குறதுக்கு முகம் வந்து நல்லா அப்படியே ரியலாக பார்க்குறது மாதிரி செய்வாராம். அதனால தாங்க இவரை தேடி போய் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த சிலை செய்கிறதுக்கு ரவிக்குமார் தாங்க தலைவர். அவருக்கு கீழே நிறையாவுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த சித்தாள் அது போல் ஆட்கள் எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்காங்க. அந்த குரூப்புக்கு இவர் தாங்க தலைவர். இவருடைய கிராமத்தில் இருந்து இவர் கூட ஒரு சிறு வயது பையன் வந்துட்டு இருக்காங்க. இவர் கூடவே இந்த சிலை செய்யக்கூடிய வேலைகளை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நபர்கள் எல்லாமே வெளியூருங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் இந்த நெய்வேலியை சேர்ந்தவங்க. நெய்வேலி டு ஸ்ரீமுஷ்ணம் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். அதனால் வாகனத்திலே போயிட்டு வந்திருக்காருங்க. ஏன் அப்படின்னா இவர் சிலை செய்யக்கூடிய நபர் தானே. அதனால் இவர் ஓரளவு வசதியாக தான் இருந்திருக்காரு. 2000 காலகட்டம் அப்படின்னும் பொழுது இந்த வாகனங்கள் வச்சுருக்காரு. ஒரு நாள் ரவிக்குமார் வேலைக்கு போகும்பொழுது அந்த பையன் வரலைங்க. அதாவது ரவிக்குமார் கூட வரக்கூடிய அந்த பையன் வரல. அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துட்டாருங்க. அன்றைய இரவுலேருந்தாங்க நம்மளுடைய ரவிக்குமாருடைய வாழ்க்கையில் அமானுஷத்தோடைய ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு இரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்து அந்த கோவிலில் இருந்து கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட இரவு 11:30 மணிக்கு மேலே ஆயிருக்குதுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு 11:30க்கு மேலே தாங்க ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்து தன்னுடைய வண்டியவே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எடுத்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காருங்க. ஒரு ஊரினுடைய பெயருங்க. அதாவது நம்ம ஸ்ரீமுஷ்ணத்துல இருந்து வர ஊர்ல தாங்க மெயின்லேயே இருக்குது. அந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்ல வேணாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டாருங்க. அங்க ஒரு சுடுகாடு இருக்குது. அன்னை நேரத்துக்கு நல்ல மழை பெய்யுதுங்க. நல்ல மழையில தான் வந்துட்டு இருக்காரு. அந்த சுடுகாட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு அழகிய பெண்மணி நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவர் அந்த பெண்மணியை பார்த்துட்டாருங்க. எப்படி அப்படின்னா இவருடைய அந்த வாகன ஒளி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி ஹெட்லைட் வெளிச்சம், அந்த வெளிச்சம் அந்த பெண்ணினுடைய மேலே பட்டு தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த பெண் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த இரவு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்மணி போல் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நெருங்கி போய் வாகனத்தை நிறுத்தியிருக்காருங்க. இந்த வண்டியை நிறுத்தின உடனே அந்த பெண்ணும் எதுவுமே பேசாமல் இவங்களுடைய வாகனத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. வாகனத்தில் போயிட்டு இருக்கும் பொழுதே அந்த பெண்மணி ரவிக்குமாருடைய மேலே அங்கங்கே கையை வச்சு ஆரம்பிச்சுறாங்க. அவருக்கு சபலம் தாங்காமல் ஒரு கொட்டகை மாதிரி ஒன்று பார்க்குறாருங்க. ஒரு முந்திரி தோப்பில் தாங்க அந்த கொட்டகை இருக்குது. அது ஏன் அப்படின்னா அங்கே அந்த முந்திரி கொட்டை பறிக்க வரக்கூடியவங்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அங்கே திருவி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த பெண்மணியை கூட்டுட்டு போகிறாருங்க. வண்டியை நிறுத்திட்டு முன்னாடி போகிறது ரவிக்குமாருங்க. அந்த பெண் இவருடைய பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது எல்லாமே இந்த ரவிக்குமார் பேச்சு கொடுத்தாலுமே இந்த பெண் அதிகமாகவே பேச மாட்டுறாங்கங்க. என்ன நான் பேசாமல் பேசிக்கிட்டே வரேனே, நீ ஒன்றுமே பேச மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாத ஒரு உருவத்தை அந்த இடத்துல பார்த்துருக்காரு. அது வரைக்கும் நார்மலாக இருந்த அந்த பெண்ணினுடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ வாகனத்தில் இடித்தது மாதிரி ஒத்த கண் வெளியில் பிதுங்கின மாதிரி இருந்திருக்குங்க. அப்படியே ஒரு சைடுலேருந்து மண்டையிலேருந்து ரத்தம் அப்படியே வலிஞ்சிட்டே இருந்திருக்குது. இந்த உருவத்தை பார்த்த உடனே அது நார்மலான ஒரு பெண்ணே இல்லை, வேற ஏதோ இந்த பெண் நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னையோட தன்னுடைய உயிர் போகுது அப்படின்னு நினச்சிட்டு தாங்க அந்த இடத்துலேருந்து ஓடி இருக்காரு. இவர் எவ்வளோ தான் வேகமாக ஓடினாலுமே அந்த உருவம் இவரை பின்தொடர்ந்தே வந்திருக்குதுங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இவருடைய குலதெய்வத்தினுடைய பெயர் கருப்பண்ண சாமிங்க. தீவிர கருப்பனுடைய பக்தன். நான் இன்னைய வரைக்குமே எந்த ஒரு விஷயம் செய்யணும் இருந்தாலுமே அந்த கருப்பன் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு தான் அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயத்தில் அப்படியே கருப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் கத்தியிருக்காருங்க. இவர் கத்துன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு வேட்டை நாய் ஒன்று வந்திருக்குதுங்க. அந்த வேட்டை நாயை பார்க்குறதுக்கு ஒரு ராஜபடைய நாய் எப்படி இருக்கும், நல்லா உயரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் அந்த தத்ரூபத்திலே இருந்திருக்குதுங்க. அந்த நாய் அந்த கருத்த பெண்மணியினுடைய உருவத்தை அப்படியே விரட்டிட்டு போயிருக்குதுங்க. அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணினுடைய உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. அந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா இவருடைய வாகனம் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த திசையை நோக்கி தலையை பார்த்துக்கிட்டு குலைக்குதுங்க. நீ ரோட்டுக்கு போ, இதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன்.
எப்படியோ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுறாருங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு கருப்பண்ணசாமியினுடைய கோவிலும் இருந்திருக்குதுங்க. அந்த கோவிலுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு கருப்பனுடைய கோவிலில் இருந்து அந்த எலுமிச்சங்கனியை எடுத்து தன்னுடைய வாகனத்தில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாருங்க. அன்னை நைட்டு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, இந்த வேட்டை நாய் காப்பாற்றினதுலேருந்து. அடுத்த நாள் காலையில் ரவிக்குமாரால் எழுந்திருக்கவே முடியலங்க. படுக்கறையில் பார்த்தா அவங்களுடைய அம்மா ரவிக்குமாரை ரொம்ப திட்டுறாங்க. என்னடா பண்ண, எதுக்கு இப்படி ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைம்மா, நேற்றுக்கு மழையில் தானே நினச்சிட்டு வந்தேன், அதனால தான் பட்டுருக்கு ஜுரம் அடிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்க அம்மா கிட்டே இது போல் ஒரு பெண்ணை பார்த்தா அவங்க கூட போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க அந்த விஷயத்தெல்லாமே சொல்ல மறுத்துட்டாரு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. நிறைய ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டாங்க, இன்ஜெக்ஷனும் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஃபீவர் குறையுது, வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தாங்க மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதன் பிறகு தான் ரவிக்குமாரோடைய வாழ்க்கையில் அமானுஷத்தினுடைய ஆட்டம் உச்சகட்டமாகுது அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண் கூட போனார் பார்த்தீங்களா, அந்த பெண் இரவு நேரத்தில் தத்ரூபமாக இவருடைய அறைக்கு வராருங்க. இவருடைய அறைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய உருவம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை தேடி வந்த விஷயத்த நான் இன்னும் உனக்கு கொடுக்கவே இல்லை, வா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உடல் அப்படி தாங்க இருந்திருக்குது. அந்த கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறது போல் இவங்க அப்படியே ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நாள் நடக்குது, 2 நாள் நடக்குது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அந்த பெண் வரும்பொழுது தத்ரூபமாக பார்க்குறாரு, ஆனால் காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அது ஒரு கனவு போலவே இருந்திருக்குது. இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இவருடைய உடல் எடை ரொம்ப குறைஞ்சி போகுதுங்க. ரொம்ப அப்படியே மெலுசாகிட்டே வராரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போதைக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது ஒரு 40 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன் 1 வீக்லே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் இரவு இவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு அதிபயங்கர அமானுஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலங்க. ஒரு நாள் இரவு சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த திருநாய்கள் அதிகமாகவே படுத்திருக்குமா. அப்படி இந்த திருநாய்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இரவு நடுநீசி நேரத்துக்கு மேலே ரொம்ப குலைக்குதுங்க. அதை யாரோ அடித்து துரத்துனது போல் வீச்சுன்னு கத்திட்டு ஓடி இருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுடைய அம்மாவுக்கு எழுஞ்சிக்கிட்டாங்க. எழுந்த உடனே தங்களுடைய அறையில் இருந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி கதவை திறந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க அவங்களுடைய அறையை விட்டு. இவங்களுடைய அறையை விட்டு வந்த உடனே அந்த பூட்டின கதவு எல்லாமே அப்படி தாங்க இருந்திருக்குது. அந்த கதவின் வழியாக ஒரு பெண்ணினுடைய உருவம் உள்ளே போகிறது மாதிரி தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்மளுடைய ரவிக்குமாரோடைய அம்மாவுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடுச்சு. இது சாதாரண ஒரு பெண்மணியே கிடையாது. ஏன் அப்படின்னா பூட்டின கதவு பூட்டியே இருக்குது. அந்த கதவு வழியாக அப்படியே டிசப்பேர் ஆகி உள்ளே வர்றது போல் இருந்திருக்குது. அந்த உருவம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கங்க. பயமாக இருந்தாலுமே வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அந்த உருவம் எங்கே போகுது அப்படின்னா அவங்களுடைய பையனுடைய அறைக்கு தாங்க போகுது. போன உடனே அவங்களுடைய பையனை வலுக்கட்டாயமாக அந்த உடல் உறவில் இருக்கிறது போல் பண்ணியிருக்குங்க. அவருக்கும் தன்னுடைய விருப்பமே இல்லாமல் அந்த உடல் உறவில் ஈடுபடுறது போல் பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த உடனே அப்படியே கத்திடுறாங்க. கத்தின உடனே அந்த உருவம் அப்படியே டிசப்பேர் ஆகி போகுது. இவருக்கும் ஒன்றும் தெரியாத போல் படுத்துடுறாருங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவிக்குமாரோடைய அப்பாவும் இந்த சத்தம் கேட்ட உடனே எழுந்து கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே ஒன்றும் இல்லைங்க, சும்மா நேரில் பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இரவு சமாளிச்சிடுறாங்கங்க. எந்த ஒரு விஷயத்துமே சொல்லலை. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே ரவிக்குமாரோடைய அப்பா கிட்ட அவங்களுடைய அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது போல் நைட்டு ஒரு உருவம் போல் வந்தது. ஃபஸ்ட்டு நாய் குலைச்சிது. நான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வெளியில் வந்தேன். அப்போ தான் இந்த உருவத்தை பார்த்தேன். அந்த உருவம் நேரடியாக நம்மளுடைய பையனுடைய அறைக்கு போயிட்டு இது போலலாம் நடந்தது. நம்மளுடைய பையனுக்கு சாதாரணமாக உடல்நிலை சரியில்லாமல் போகலை, இதுதான் காரணமாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையாவது பெரியவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இது போலலாம் பண்ணுப்பா, அந்த மோகினி எச்சினி பிசாசுங்கெல்லாம் இது போல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னதுனால கண்டிப்பாக இதுதான் இருக்கும் நம்மளுடைய பையனுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவர் மூஞ்சே அப்படியே ஒரு மாதிரி கருகுளிச்சு போயிட்டு விகாரமாக மாற ஆரம்பிக்குதுங்க. பண்ருட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மாந்திரிகிட்ட போயிட்டு இவங்களுடைய குடும்பம் சந்திக்குதுங்க. ரவிக்குமாரும் கூட தான் போகிறாரு. முதல்ல நம்ம குறியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிவாதி குறியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இது போல் இரவு நீ தனியாக ஒரு பெண் கூட போனியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. முதல்ல இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இல்லைப்பா, நீ கண்டிப்பாக போயிருக்க, நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே பண்ண தப்பாக ஒத்துக்கிட்டாங்க. நீ பெண்ணுன்னு நினச்சி போனது சாதாரணமான ஒரு மனித பெண்ணே கிடையாது. ஆசை நிறைவேறாமல் இறந்து போன ஒரு கன்னி பெண்ணினுடைய ஆன்மா. அந்த ஆன்மா உன்னை விடாது. அது உன்னை ஒரு கணவனாக நினச்சிருச்சு. கண்டிப்பாக உன்னையும் கொன்று அது கூட கூட்டுட்டு போகிறதுக்கு தான் அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
நம்ம 2 நாள் கழிச்சு தாம்மா இதை சரி பண்ணக்கூடிய பூஜைகளை செய்ய முடியும். அது வரைக்கும் உங்களுடைய பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்கு நான் தகடு கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை எழுதி அவருடைய கையில் கட்டி விட்ருக்காருங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் 2 நாளில் நானே உங்களுடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிஷ்யன் ஒருத்தனையும் கூட்டிட்டு வந்து யாகசாலையெல்லாம் வளர்த்து பூஜை செய்கிறாங்க. அந்த யாகம்லாம் செய்து முடித்த உடனே அந்த பூஜையில் ஒரு மரப்பாச்சி பொம்மையும் வச்சுருக்காங்க. இந்த பிரபலமான மாந்திரிகவாதியினுடைய சிஷ்யர் அந்த கருங்கோழி ஒன்று இருந்திருக்குது. அந்த கருங்கோழியை எடுத்து அதனுடைய கழுத்தை அறுத்து ரத்தத்தை வந்து அந்த மரப்பாச்சி பொம்மையில் விட்ட உடனே அந்த பொம்மை வந்து தத்ரூபமாக ஏஞ்சி நின்று இருக்குதுங்க. இந்த விஷயத்தை இது வரைக்குமே என்னால் நம்பவே முடியலை. அதன் பிறகு தான் நான் வந்து இந்த மாந்திரிகம், இந்த தெய்வ சக்தி, தீய சக்தி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தத்ரூபமாக பார்த்தேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காருங்க. தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த விஷயத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அந்த மாந்திரிகவாதி அந்த பொம்மையில் இருந்து அந்த துஷ்ட சக்தி வெளியில் போக முடியாத அளவுக்கு உடல்கட்டு மந்திரங்களை சொல்லி அந்த நூலில் வந்து கட்டி அந்த பொம்மையில் வந்து சுற்றி கட்டியிருக்காருங்க. அதன் பிறகு அந்த பலி கொடுத்த கோழி எல்லாத்தையுமே அந்த மண் சிலை அந்த மரப்பாச்சி பொம்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த பொம்மை எல்லாத்தையுமே ஒரு பெரிய மண்பானையில் போட்டு ஒரு கருப்பு துணியை கொண்டு வாயில் கட்டி மயானத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செய்யக்கூடிய பூஜைகளெல்லாம் செய்துட்டு முடித்து கொடுத்துருக்காருங்க. அதன் பிறகு ஒரு வாரத்திலேயே இவருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. 2000 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த தெய்வ சக்தி, தீய சக்தி, மாந்திரிகம் இதையெல்லாமே நான் நம்பாத ஒரு ஆள். இதன் பிறகு தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ப ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு சந்தேகம் வரலாம், இவர் வந்து கோவில் வேலை செய்யக்கூடிய நபர், எப்படி இவருக்கு வந்து இந்த தெய்வ நம்பிக்கை எல்லாமே இல்லாமல் கோவில் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாங்க. நானும் அவர்கிட்ட கேட்டேன். அதற்கு அவர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த தொழிலில் வரலை. எனக்கு இந்த சிலைகள் செய்கிற அந்த சிற்பக்கலை மேலே எனக்கு வந்து ஒரு அதீத ஈடுபாடு. அதனால தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இந்த சிற்பக்கலையில் வந்தேன். இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு நான் தெய்வம் இருப்பது எல்லாத்தையுமே தத்ரூபமாக உணர்ந்தேன் அப்படின்னு இந்த விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த விஷயத்த நம்மளுக்கு ஷேர் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பெரிய நன்றியை சொல்லிடுறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.